ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கை பற்றி தான். நம்ம ஃபைனல் பாஸ் ராக் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் நம்ம ஜான்சனா அவரோட லாஸ்ட் ரனில் இருக்கிறாரு. ஸோ அவரோட டிசிஷன்ஸ், அதாவது அவரோட அந்த லாஸ்ட் ரிட்டைர்மெண்ட் டூர் பற்றினா வந்திருக்கலாம். ஸோ அதில் இவரோட இன்ஃப்ளூயன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அவரோட புக்கிங், அவரோட மேட்சஸ் எப்படி இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஸோ நம்ம ஃபைனல் பாஸும் வந்து ஒரு ஸ்மால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அவரோட ரிட்டைர்மெண்ட் டூரில் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் கிளாரிஃபை பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் ட்ரிபிள் ஹெச்சில் நிற்கல. ஸோ நாங்கள் வந்து அந்த இதில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் அது எதுவுமே வந்து ஜான்சனாய்க்கு திணிக்கிறது மாதிரி இல்லை. இது எல்லாமே வந்து ஜான்சனா ஏர்ன் பண்ணுறது தான். அவனுக்கு எது தேவையோ ஸோ அதை அவனை ஏர்ன் பண்ணிக்கிட்டான். நாங்கள் வந்து அவருக்கு வந்து அப்புறம் வந்து இப்படி தான் கொடுக்கணும், அப்படி தான் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறதோட இது எல்லாமே ஜான்சனா வந்து டிசர்வ் பண்ணி அவனுக்கு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராக் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ஜான்சனா வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து அவரோட கடைசி ரிட்டர்ன்மெண்ட் மேட்சை வந்து பண்ண போகிறாரு. ஸோ அதை வந்து யாரு கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாருன்னா நம்ம டேமியன் ப்ரீஸ்ட். ஸோ டேமியன் ப்ரீஸ்ட் வந்து ஆசைப்படுறாரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து ஸோ ஜான்சனாவோட ரிட்டைர்மெண்ட் வந்து நம்ம ராக்கு தான் பண்ணணும். ஸோ ஃபைனல் பாஸ் விசிஸ் ஜான்சனாக்கான மேட்ச் வந்து ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேமியன் ப்ரீஸ்ட் ஆசைப்படுறாரு. ஸோ உண்மையிலே நடந்தனா தரமாக இருக்கும். பட் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கலாம், தெரில, நமக்கு ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. ஏன்னா WWE நம்ம நினைக்காத நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்கிறாங்க. ஸோ நான் நடுவில் இன்றைக்கி கொஞ்சம் வளரிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான காரணம் வந்து இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நாளையிலிருந்து தரமாக பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இயோஸ்காயும் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காங்க. ஸோ அதில் அவங்க போடக்கூடிய மூன் சால்ட், அதாவது அவங்களுடைய மூன் சால்ட்டோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அதாவது நிறைய பேர் வந்து அதாவது சக ரெஸ்லர்ஸ் வந்து அவங்களுடைய மூன் சால்ட்டாக போடுறாங்கன்னா ரிங்கு மேலே இருந்து ஜம்ப் பண்ணி அந்த மாதிரி வளைவாங்க. பட் நான் அப்படி இல்லை, அப்படி யார் இருந்து அப்படி லேசாக அப்படி அதை அமைக்கி அப்படி அதுலேருந்தே வந்து நான் வந்து அப்படி வளைஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த மூணு சால்ட்டாக போடுவேன். நான் பாதி ரிங்கில் வளைஞ்சி போட நேரமே ஸோ நான் சக ரெஸ்லர்ஸுக்கு மேலே உளுந்த உடனே பின் பண்ணுற ஒரு லெவல், அதாவது அந்த ஒரு டிகிரியில் நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது உண்மை தான். மற்ற ரெஸ்லர்ஸ் எல்லாம் மேலே இருந்தது ஒரு ஜம்ப் அடித்து அந்த மூணு சால்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பட் நம்ம இயோஸ்காய் அப்படியே இருந்தது வளைஞ்சி பார்த்தீங்கன்னா உழுவாத மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கும் கூலாக இருக்கும். குறிப்பாக அதுதான் ஃபேன்ஸ் மத்தியில் அவங்கள கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அவங்க அப்படி உள்ள நேரமே வந்து டேரெக்டாக உளுந்த மாதிரி இருக்காது, அப்படி ரொட்டேட் ஆகி அப்படியே படுத்து டக்குன்னு வந்து ஒரு பின் பண்ணுற லெவலுக்கு தான் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இயோஸ்காய் வந்து ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ரெஸ்லர். ஸோ WWE வந்து USA நடக்கும். ஸோ குறிப்பாக நம்ம WWE பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்து பொதுவாக வந்து ஸோ இங்கிலீஷில் தான் வழக்கமாக பேசுவாங்க எல்லா நாட்டை சேர்ந்தவங்களுக்கும். ஸோ அவங்களுடைய அந்த ஒரு விஷயம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. பட் நம்ம இயோஸ்காய் பொறுத்த வரைக்கும் அவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு இந்த இங்கிலீஷில் பேசுகிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அதை பற்றி அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. ஸோ குறிப்பாக அவங்க இப்போ கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ குறிப்பாக ஒவ்வொரு ஸோ ப்ரோமோ கட் பண்ணுற சிங்கிள் டைம்லேயே வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்களாம். ஸோ மெயின் அதாவது ரிங்கில் மட்டும் இல்லை, பேக் ஸ்டேஜில் நடக்கிற ப்ரோமோவை கூட ஸோ அவங்களால வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்டரலாக வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து ஆகணும். ஏன்னா ஸோ இவ்வளோ தூரம் ஒரு இங்கிலீஷ் பேச தெரியாமல் இருந்த போகிற கூட அவங்க இன்னைக்கு ஸோ டாப் ஆஃப் த WWE ஒன் ஆஃப் த உமன் ரெஸ்லராக இருக்கிறாங்க. ஸோ ஃபேன்ஸ்களுக்கும் இவங்களை வந்து ரொம்ப செல்ல பிள்ளையாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்குன்னா ஸோ அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அவங்களோட டேலண்ட் தான் காரணம். ஸோ அடுத்ததான் WWE வந்து இந்த நவம்பர் 1 வந்து ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நடத்த போகிறாங்க. ஸோ அதோட அஃபிஷியல் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டர் முழுக்க நம்ம சிஎம் பங்கர் மையமாக வச்சு போட்டுக்கிறாங்க. ஸோ மேபி இப்போ சிஎம் பங்கர் அந்த வேர்ல்ட்ஸ் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து நம்பர் 1 கண்டென்டராக இருக்கிறதுனால ஸோ அவரை மையமாக
வச்சு இந்த மாதிரி போஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து நம்ம விஷன் டீம் வந்து உடஞ்சிடுச்சு. அதாவது அந்த டீம் பற்றியும் உடையலை, பட் அதில் இருக்கிற ஒரு மெயினான ஆளை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சடன்லி வந்து ரொம்ப ஷாக்கிங்லி ஸோ நம்ம பிரான் பிரேக்கர் வந்து செத்தரெல்லாம் சரிச்சு போட்டது. ஸோ அதுக்கப்புறம் பாலியமானோம் பிரான் ஷெட்டியுமே சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம செத்தை வந்து தூக்கிப்பட்டாங்க. ஸோ இதுக்கான காரணம் ஸோ இன்டர்நெட்டில் என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபர்தர் அப்டேட் வந்து இன்னுமே வெளியே வரல. எதுக்காக வந்து ஸோ செத்ராலன்ஸ் வந்து இந்த டீம்லேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஃபர்தர் அப்டேட் வரல. ஸோ நிறைய ஃபேன்ஸ்களும் சரி, ஸோ சில அப்சர்வர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம செத்தோட ஒரு பிளான் சியாக இருக்கலாம். ஸோ அவர் வேணுன்னுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டீமை வச்சு அவர் அடிக்க வச்சிருக்கிறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம சிஎம் பங்க் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக ஸோ நம்பர் 1 கண்டென்டராக இருக்கிறாரு. ஸோ இதனால் வந்து அவரை வந்து ஸோ இப்போ அடிச்சு போட்டதுனால ஸோ இதுக்கு மேலே இப்போதைக்கு அந்த வாய்ப்புகள்லேருந்து அவர் தப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில கருத்துக்கள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா அவர் ஏமாத்திருக்காரு, இதுக்கு முன்னே ஒரு இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஏமாத்தின மாதிரி ஸோ 2வது முறையாகவும் ஸோ ஒரு டூப்ளிகேட்டான ஒரு பிட்ரேல் நடந்த மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்காக கூட எப்படி நடந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய காரணங்கள் வந்து இன்டர்நெட்டில் பேசப்பட்டுட்டே இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து இது சர்வைவர் சீரீஸில் லீட் பண்ணோம், பிராக் லெஸ்னர் வந்து இதை பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே பிராக் லெஸ்னர் பாலிகமன் சேர்ந்து வந்து நம்ம பிரான்சன் பிரான் பிரேக்கரை வந்து ஸோ சில விஷயங்களை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. மேபி அது எல்லாமே மேபி உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்பக்கூடிய காரியங்கள்ல தான் இருக்குது. ஸோ பட் இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, எனக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம போட்ட அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ WWE வந்து அவங்களுடைய கிரியேட்டிவ் கண்ட்ரோல் சேஞ்சஸ் வந்து பண்ணி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க நிறைய விஷயத்த மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அதாவது இந்த விஷன் டீம் இருக்குல்ல, ஸோ இதே வந்து இப்போதைக்கு அவங்க உடைக்கிறது மாதிரி இல்லை. ஸோ ஷாக்கிங்லி இது நடந்ததை பார்த்தா அந்த கிரியேட்டிவ் சேஞ்சஸ் ரொம்ப சூப்பராக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ இந்த டீமே வந்து உடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் மாற்றிருப்பாங்க. இன்னும் மாற்றி ஸோ தரமான ஃபியூடை வந்து இதுக்கு மேலே நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மேபி இந்த டீமில் அந்த ஃபேன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிராக் லெஸ்னரை கூட இந்த டீமில் ஆட் பண்ணி ஸோ பிராக் லெஸ்னர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி கூட போர்ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிராக் லெஸ்னர் இப்போ வந்து ஒரு பார்ட் டைமராக இருக்காரு. ஸோ ஆனால் அவரையும் வச்சு ஒரு ஃபியூடு WWE டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால பிராக் லெஸ்னர் தான் இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இவங்களுக்கு கீழே தான் பிரான் பிரேக்கர் பன்செட்டிட்டு வேலை பார்க்குறாங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா நம்ம பிராக் லெஸ்னர் வந்து ஒரு பார்ட் டைமர். ஸோ அவர் வந்து எப்போலாம் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ ஆனால் அவர் லீடராக வந்து அவர் இருக்கலாம். ஸோ அவர் 1 வாரம் 2 வாரம் வரலன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ பேக்லேருந்து அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறத வச்சு ஸோ இவங்க அதாவது பிரான் பிரேக்கர் பிரான்சடி பாலிகம் பண்ணலாம். ஸோ இதை வச்சு கேம் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பிராக் லெஸ்னர் அப்படிப்பட்ட ஒரு பீஸ்ட்டு. ஸோ அவர் இது வரைக்கும் இந்த மாதிரி லீடர் ரோல் எடுத்தது கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற WWE வந்து இந்த மாதிரி ஒரு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கையை வந்து இப்படி ஒரு லீடராக மாற்றி ஸோ ரஸ்லிங்கை வந்து அவரை கொஞ்சம் குறவாக பண்ண வைக்கலாம். ஸோ வருஷத்துக்கு ஸோ அதாவது பிரான் பிரேக்கர் பிரான்சடிடால முடியாத ஒரு ரெஸ்லரை அடக்கிறதுக்கு நம்ம கிளம்புறேங்கிறார் பிராக் லெஸ்னர். மற்றபடி அவர் வந்து மேனேஜிங் ரோல் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பிராக் லெஸ்னர் புதுசாக பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ மேபி அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இப்போ அப்டேட் எதுவுமே வரல. ஸோ எனக்கு தோன்ற ஒரு விஷயங்களை சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து செத்ரோலன்ஸுக்கு வந்து ஸோ இன்ஜுரி இருக்குங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சர்வைவர் சீரீஸில் லீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அப்டேட் வரல. ஸோ மேபி இனி அடுத்தடுத்த வரக்கூடிய ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பாலியம்மன் யாராவது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்படி நிறைய ஃபேன்ஸ் வந்து இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை பரப்புகிறாங்க. இப்போ நான் கூட ஒரு விஷயத்தை உங்களுக்கு பரப்பியிருக்கேன். ஸோ இப்படி நிறைய பேரோட கருத்துக்களை பேசுகிறாங்க. ஸோ பட் இதில் ஒரு சின்ன லேக் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் நம்ம சொன்னது எல்லாமே நடக்குதுன்னா ஸோ பெக்கி லிஞ்ச் என்ன பண்ணுவாங்க? ஸோ பெக்கி லிஞ்சும் இப்போ அந்த டீமில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி வந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி நம்ம செத்து வந்து அந்த பிளான் சியை கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். அப்டேட் வராதனால ஸோ நம்ம எதுவுமே அஃபிஷியலாக சொல்ல முடியாது. கருத்துக்கள் இப்படி இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் நடந்தோன்னா ஃபேன்ஸ் எல்லாம் சர்வைவர் சீரீஸ்க்கு போஸ்டரை கூட ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது நம்ம நினச்ச மாதிரி ஸோ லீடரை வந்து பிராக் லெஸ்னர் வந்து கீழே இருக்கிறாரு. ஸோ பிரான் பிரேக்கர் பிரான்சடி ஆஸ்டின் தியரி அதுக்கப்புறம் ட்ரூ மேக்கின்டையர் ஒரு டீமாட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஊசோஸ் அப்புறம் நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் செத்ராலன்ஸும் எப்படியே சேர்ந்துக்கிட்டாரு. ஸோ இன்னொரு ஆள் ஜேக்கப் ஃபார்ட்டி இருக்காரு. பட் ஜேக்கப் ஃபார்ட்டி இதில் தள்ளிக்கிட்டு சிஎம் பங்க் இருந்தால் பெர்ஃபெக்டாக இந்த வருஷம் சர்வீஸ் சீரீஸுக்கு ஒரு பயங்கரமான குவாலிட்டியான மேட்ச் வந்து தயாராகிடும். உண்மையிலே நல்லா தான் இருக்குது. பட் நடக்குதா அப்படிங்கிறது தெரில.
ஸோ ஃபைனலி வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து ஸோ அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு நம்பர் 1 கண்டென்டராக வந்து இப்போ தயாராகிட்டாரு. ஸோ அடுத்ததாக நம்ம இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை வச்சு பேசிகிட்டு இருந்தால் நம்ம விஷன் டீம் எதுக்காக உடஞ்சி ஸோ இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ ஃபேன்ஸ் பேஸ் பண்ணியும் ஸோ நான் நினைக்கிற சில விஷயங்கள்லாம் உள்ள சொன்னேன். பட் அதில் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக WWE இப்போ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ செத்து வந்து நடிச்சிட்டு இருக்காரு, பிளான் சி வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதாவது அவர் வந்து அந்த டைட்டில் மேட்ச்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்ஜுரி ஆன மாதிரி ஸோ செட் பண்ணியிருக்காரு. அதனால இந்த டீம் உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதனால வந்து அவர் சிஎம் பங்குக்கிட்ட இருந்து தப்பிச்சுறாரு. ஸோ அந்த மேட்ச் நடக்காது, கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு விஷயத்த நம்ம அதில் பேசணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதாவது ஸோ அக்டோபர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா WWE சிஎம் பங்குக்கும் செத் ராலின்ஸுக்கும் ஸோ அந்த மேட்ச், அதாவது அந்த வேர்ல்டு டைட்டிலுக்கான மேட்ச் வந்து நடத்துறதுக்கு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சிஎம் பங்கு நம்பர் 1 கண்டென்டர் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேட்ச் நடந்து தானே ஆகணும். ஸோ இப்போ அந்த மேட்சை வந்து அஃபிஷியலி கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ கேன்சல்னா மேட்ச் ஆட்டு கேன்சல் பண்ணல, அதுலேருந்து செத் ராலின்ஸ் வந்து தூக்கிட்டாங்க. அவருக்கான அந்த வேர்ல்டு டைட்டிலுக்கான மேட்சை ஸோ கேன்சல் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம டாமினிக் மிஸ்டீரியோட ஸோ அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து டிஃபெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செத் விசஸ் சிஎம் பங்குக்கான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ அந்த மேட்சை தூக்கிட்டு ஐசி டைட்டிலுக்கான மேட்சை வந்து WWE வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இதை வந்து இப்போ அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அந்த டீம் ஒரிஜினலாகவே உடஞ்சிடுச்சானே. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்களா? உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் விடுங்க. ஸோ ஃபர்தர் அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.